ஹே கைஸ், நான் ஜெய். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல்லான வெட்டிங் ஆல்பம் டெம்ப்ளேட்ஸ் நான் தரப்போகிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் சேனல் மெம்பராக இருந்தால் கம்யூனிட்டி டேப் போனீங்கன்னா அதில் டவுன்லோட் லிங்க் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் சேனல் மெம்பராக இல்லைனா சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே உள்ள ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு மெம்பர்ஷிப் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். மெம்பர்ஷிப் பற்றி தமிழில் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், கிரியேட்டர்ஸ் பேக் அண்ட் சாம்பியன்ஸ் பேக் மெம்பர்ஸ் தான் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் பேக் மெம்பர்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை, அவங்களால டவுன்லோட் பண்ண முடியாது. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபைன், இப்போ நம்ம எப்படி இந்த டெம்ப்ளேட்ஸ் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ நீங்கள் சேனல் மெம்பராக இருந்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் போனீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் டவுன்லோட் லிங்க் இருக்கும். அதை யூஸ் பண்ணி டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராஜெக்ட் ஃபைல்குள்ளே போங்க. ப்ராஜெக்ட் ஃபைலில் நீங்கள் 3 PSD டெம்ப்ளேட் பார்ப்பீங்க. இதில் நான் இப்போ டெம்ப்ளேட் 1 ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தேர் யூ கோ. உங்களுக்கு டெம்ப்ளேட் இப்படி தான் கிடைக்கும். நீங்கள் எடிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் உங்கள் இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். இப்போ நம்ம ரைட் சைட் பார்ட்டில் ஒரு நியூ இமேஜ் ஆட் பண்ணலாமா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் சைட் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது அதில் இமேஜ் குரூப்புக்கு நேவிகேட் பண்ணி போய் அதில் இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் லேயர் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமேஜ் ஃபோல்டருக்கு போங்க. உங்களுக்கு விருப்பமான இமேஜை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இமேஜை நம்ம கேன்வஸ்குள்ளார ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப் லேயருக்கு மேலே பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ தட் நம்ம இமேஜ் அந்த இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப்குள்ளார மட்டும்தான் விசிபிள் ஆகும். ஃபைன், நெக்ஸ்ட் நம்ம இமேஜை ரீசைஸ் பண்ணிக்கலாமா? அதுக்கு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணுங்கள். இப்போ உங்களோட இமேஜை ரீசைஸ் பண்ணி நீட்டாக ஃபிட்டின் பண்ணிக்கோங்க உள்ளார. தேர் யூ கோ. நான் இப்போ என்டர் கொடுத்துக்கிறேன். ஃபைன், இப்போ நம்ம இமேஜ் அப்ளை பண்ணியாச்சு. இதே டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நீங்கள் எல்லா டெம்ப்ளேட்ஸ்லையும் உங்களோட இமேஜை ஆட் பண்ணணும். நான் இப்போ லெஃப்ட் சைடில் இந்த 2 இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். அதே ஸ்டெப்பு தான். இப்போ லெஃப்ட் சைட் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜ் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கரெக்டான அந்த இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் ஃபோல்டர் போய் உங்களோட இமேஜை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இமேஜ் கேன்வஸ்குள்ளார ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. எஸ், முன்னாடி பண்ண அதே ஸ்டெப்பு தான், முன்னாடி ரிப்பீட் பண்ண அதே மாதிரி தான். கரெக்டாக இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஷேப்புக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இமேஜை ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. தேர் யூ கோ. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு இமேஜையும் ஆட் பண்ண போகிறேன். அந்த ஸ்டெப்பை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஃபைன், இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் ஆல்மோஸ்ட் ரெடி. நெக்ஸ்ட் நான் எப்படி க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஃபைன், இப்போ அந்த லேயரோட பிளெண்டிங் மோடு கலர் டாஜ் அப்படின்னு மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் பிக்கர் போங்க. இப்போ நம்ம இந்த பாட்டுக்கு க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் அந்த கலரை சாம்பிள் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கலரோட டாக்கர் வெர்ஷன் எடுத்துக்கிறேன். இப்படி புரியும் நினைக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரஷ் டூல் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரஷ் டூலில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது நெக்ஸ்ட் ஸ்டெப் சைஸை லிட்டில் பிட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சிங்கிள் கிளிக் கொடுக்குறேன். தேர் யூ கோ. ரொம்ப செட்டிலான ஒரு க்ளோ எஃபெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இது ஒரிஜினல், இது ஃபைனல் அவுட்புட். சூப்பராக இருக்குல்ல? இதே ஸ்டெப் யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற பாட்டெலாம் நீங்கள் க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேர் யூ கோ. இப்போ நம்ம டெம்ப்ளேட் ஆல்மோஸ்ட் ரெடி. நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம எல்லா லேயர்ஸையும் ஒரு சிங்கிள் லேயராக மெர்ஜ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் Shift+Ctrl+Alt+E ப்ரெஸ் பண்ணுங்கள். தேர் யூ கோ. நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம கலர் கிரேட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபில்டர் போங்க. கேமரா ஃபில்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க.
இங்கே வந்து நம்ம டெம்ப்ளேட்டை இன்னும் வைப்ரண்ட் அண்ட் கலர்ஃபுல்லாக ஆக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இங்கே இருக்க வைப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கலர் மிக்சரில் சேச்சுரேஷன் லெவல்ஸ்லாம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட டெம்ப்ளேட்டை கலர் கிரேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பண்ணி முடிச்சாட்டி ஓகே கொடுத்துக்கோங்க. தேர் யூ கோ. நம்மளோட வெட்டிங் ஆல்பம் டெம்ப்ளேட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், நான் இனிமேல் நிறையா ஃப்ரீ வெட்டிங் ஆல்பம் டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுக்க போகிறேன். அது எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும்னா சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு கீழே இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தமிழில் சேனல் மெம்பர்ஷிப் பற்றி வீடியோ வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எல்லா டெம்ப்ளேட்ஸையும் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.